துபாயில் இருக்க ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் கம்மிங் வீக்கோட ஒர்க்கிங் டே முடியுது. எல்லோரும் இந்தியா வெக்கேஷன் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வீக்கெண்ட் கிளம்புறோம். ரிட்டன் வர 2 மாதம் ஆகும். அதுவரை டெய்லி வெளியே சாப்பிட முடியாது. ஹஸ்பண்டுக்கு வந்து வீட்டில் ஏதாவது பொடி இருந்துச்சுன்னா இட்லி தோசைன்னு பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. ஃபஸ்ட்டு இட்லி பொடி அரைச்சி வைக்கிறேன். அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் வெள்ளை உளுந்து எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு அதே கப்பில் 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1/4 கப் வெள்ளை எள்ளு எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பெள்ளு கூட சேர்த்துக்கோங்க. இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் வச்சுட்டு அடுத்தது காரத்துக்காக வரமிளகாய் சேர்த்துக்கலாம். என்னோடய மிளகாய் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 20லேருந்து 30 உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துகிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இதில் பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டோன்னா 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ் வேணும்னா என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.